வணக்கம். அனிமேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறது. ஓகேங்க. ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது அனிமேஷனோட ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கெட்டிங்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனிமேஷன் என்றது ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் சப்ஜெக்டாக நான் பார்க்குறேங்க. ஸோ அதனால தான் ஆஸ் எ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகேங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட நாம் சொல்லலாங்க. ஒரு மனிதன், ஓகேங்களா, அவனுக்கு தலை இருக்கும், 2 கை இருக்கும், உடம்பு இருக்கும், அதுக்கப்புறம் 2 கால் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி நீங்கள் ஒரு பிக்சரை ரெடி பண்ணிடுறீங்க. ஓகேங்களா. இந்த பாகங்கள் எல்லாமே போனால் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அசைவுகள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, இப்போ கால் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த முட்டி பகுதியில் அசைவுகள் நடக்கும். ஓகேங்களா. அதை மையப்படுத்தி தான் மூமெண்ட்ஸ், மோஷன் அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கையின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எல்போ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் ஹிப், இதை பேஸ் பண்ணி நாம் மூமெண்ட்ஸு நடக்குதுங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனில் நீங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த போன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் அனிமேஷனில், அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் லிங்க் பண்ணிக்கணும். அந்த நான் சொல்ல பார்த்தீங்களா அந்த ஜாயின்ஸ், அதுக்கு பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, முக்கியமான விஷயம் இந்த அனிமேஷனில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ சாட்ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் அந்த பிக்சர், அந்த இல்லஸ்ட்ரேஷன் நடக்கணும். அந்த இல்லஸ்ட்ரேஷன் அப்படி ஜூம் ஆகி, ஜூம் இன் ஆகி, ஜூம் அவுட் ஆகணும். அந்த இல்லஸ்ட்ரேஷன் ஜம்ப் ஆகணும், ரன் ஆகணும் அப்படின்னா யூ கோ டு சாட்ஜிபிடி, ஜஸ்ட் ஆஸ்க் கிவ் த ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ஃபார் வாக்கிங், ஃபார் ஜம்பிங், ஃபார் ரன்னிங்னு கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸு வந்துடும். ஓகேங்களா. அடோபி அனிமேட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அடோபி ப்ராடக்ட். அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேட் பண்ணலாங்க. ஸோ ஓப்பன் அடோபி அனிமேட், உங்களுடைய இல்லஸ்ட்ரேஷன் இமேஜாக அதில் இம்போர்ட் பண்ணுங்கள். அதில் ஹெட்டு இது, ஹேண்ட் இது, லெக் இது, பாடி இதுன்னு சொல்லிவிட்டு டிஃபைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பிவோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க, அப்புறம் போன் எக்ஸ் கொடுத்துருங்க எல்லா பார்ட்ஸையும் லிங்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் விண்டோஸில் போனீங்கன்னா ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸில் போயிட்டு இங்கே சாட்ஜிபிடியிலேருந்து ஜென்ரேட் பண்ண ஆக்ஷன் ஸ்கிரிப்டை அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அனிமேஷன்ன்றதை ரொம்பவுமே சிம்பிளாக பண்ணிடலாம் த்ரூ திஸ் ஏஐ டூல். நீங்களாக மேனுவலாக கோடிங் எழுத தேவையில்லை. சாட்ஜிபிடி உங்களுக்கு ஆக்ஷன் ஸ்கிரிப்டை கொடுத்துடுது, நீங்கள் இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். அதே மாதிரி இந்த இமேஜஸ்லாம் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னா, அகெயின் இல்லஸ்ட்ரேஷன்லேயும் பார்த்திங்கன்னா ஏஐ வந்திருக்கு. நீங்கள் இல்லஸ்ட்ரேஷனில் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதில் ஜெனரேட் பண்ணுங்கள், இல்லஸ்ட்ரேஷன் இமேஜை டிஃபைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுது. ஜஸ்ட்டு பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களுடைய அடோபி அனிமேட்டில் இம்போர்ட் பண்ணுங்கள். அதில் கொண்டு அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ அடோபி அனிமேட்ன்றது இப்போ ரொம்பவுமே சுலபமாக இருக்குது ஆஃப்டர் திஸ் சாட்ஜிபிடி. அதுவே ஆக்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது. நான் என்னுடைய ப்ரீமியர் ப்ரோ ப்ராடக்டில் அடோபி அனிமேட்டில் போட்டு ரன் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், முன்னே இருந்த மாதிரி கிடையாதுங்க. வி ஆர் லிவிங் இன் த சாட்ஜிபிடி அண்ட் ஏஐ வேர்ல்ட். எவ்ரிதிங் இஸ் ஈஸி. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.